கிருஷ்ணன் மேம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து அங்கே இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து ஐ மீன் அங்கே இருக்க கண்டஸ்டன்ட்ஸ் கூட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறதோடவும் ஸ்ருதிகா அர்ஜுன் கூடவும் ரம்யா கிருஷ்ணன் மேம் கூடவும் நல்லா கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியுது. நானும் அதுக்காக இந்த ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ வந்து டெய்லி ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்கள பார்க்க முடியும். கிட்டத்தட்ட பிக் பாஸில் வந்து டெய்லி பிக் பாஸோட வாய்ஸை கேட்க முடியும். வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஹோஸ்ட் வருவாங்கன்னா அதே மாதிரி தான். பட் ஆனால் இதில் வந்து ஸ்கிரிப்டட் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அகைன் நான் சொன்ன மாதிரி பிக் பாஸ் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட் ஷோ கிடையாது. அதே சமயத்தில் கொஞ்சம் இது வந்து அவங்கவுங்களுக்கான பெயின்ஃபுல்லான அந்த ட்ராமாவையும் நிஜமாவே அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயங்களும் நம்ம வந்து பிக் பாஸில் கடந்து வந்த பாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோடு வச்சுருப்பாங்க. அது ஒரு எபிசோடாக தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அதுதான் இந்த ஷோக்கான குவாலிஃபிகேஷனே. ஸோ அவங்களோட அந்த பாஸ்ட் லைஃபை வச்சு தான் அவங்க ஃபியூச்சரில் அவங்களுக்கான புது லைஃபை தேடுறதுக்கான விஷயமா அகைன் அது லவ்வா லைஃபா இந்த ஷோவில் மட்டும் அவங்க லவ் பண்ண போகிறாங்களா இல்லை நிஜமாவே லைஃப் பார்ட்னராக அவங்கள சூஸ் பண்ண போகிறாங்களா ஃபியூச்சரில் அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்கான இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவில் போகக்கூடிய விஷயம். பட் ஆனால் அகைன் நம்ம இது ஒரு ஷோவாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தரோட பர்சனாலிட்டி வைஸ் தான் நம்ம இதை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ மேட்ரிமோனி ஆப்பில் நான் அகைன் என்னோட வீடியோஸில் போட்டிருப்பேன் இது மேட்ரிமோனி ஆப்பா இல்லை டேட்டிங் ஆப்பா அப்படின்னா மேட்ரிமோனிலையுமே இப்போ வந்து வச்சிருக்கும் போது நம்ம சாய்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா, இவங்களோட இவங்க பெட்டர் அவங்களோட அவங்க பெட்டர்னு ஃபில்டர் பண்ணி பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் எடுக்க பார்ப்போம்னா அந்த மாதிரி ஆல்ரெடி லைஃப்பில் அடி வாங்கினவங்க இனிமேல் லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணும்போது அதில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இந்த 6 கேட்டகரிஸில் அதாவது அந்த மென் வந்து விமெனை சூஸ் பண்ணுற விதத்துலையும் விமென் வந்து மென்னை சூஸ் பண்ணுற விதத்துலையும் இந்த ஒரு 5 வீக்ஸ்க்குள்ளே பார்த்து பழகி நம்ம வேவ் லென்த்துக்கும் நம்ம வைப்புக்கும் நம்ம லைஃப்க்கும் யார் செட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ தான். ஸோ இதில் வந்து யார் ஃபேக்காக இருக்க போகிறாங்க யார் ரியலாக இருக்க போகிறாங்க பிக் பாஸ்லாம் பார்த்துருப்போம் மோஸ்ட்லி எல்லாம் ஃபேக்காக தான் இருப்பாங்க. அந்த ஷோக்காக கேமரா கான்ஷியஸில் பண்ணுவாங்க. பட் ஆனால் அகெயின் அதில் வந்து ரியலாக இருக்கவங்க வந்து அந்த கேமரா முன்னாடி நடிக்க முடியாமல் அவங்க எமோஷனலையோ இல்லை உண்மையான விஷயத்தையோ காட்டும் போது சம்டைம் அது கான்ஃப்ளிக் கான்ட்ரவர்சியாகி இருந்தாலுமே அவங்க உண்மையாக இருக்காங்க அப்படின்றதுக்காக ஜனங்க ஏற்றுட்டு இருக்கவங்க நிறைய பேர் கண்டஸ்டன்ஸ் நம்ம பிக் பாஸில் பார்த்துருப்போம். ஸோ நான் என்னோட ரிவ்யூஸில் லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் வந்து நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணுறேன் போது அந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பேன். ஸோ இவங்க ஃபேக்கால ரியலாக இருந்திருக்காங்க அவங்க தப்பு சரி அப்படிங்கிறது மாரி அவங்க உண்மையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணி பேசியிருப்பேன். ஸோ இந்த ஷோவில் செகண்ட் லவ் ஷோவில் ஃபேக் வெஸ் ரியல் அப்படின்னு போக முடியுமா அப்படின்னா இந்த ஷோவே வந்து உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுன்னு போது கண்டிப்பாக நீங்கள் ரியலாக இருந்ததாக அதை சூஸ் பண்ணணும் போது அந்த ரியாலிட்டிக்குள்ளே வாரம் வாரம் ஒருத்தர் வந்து நம்ம வந்து இந்த வாரம் ஒரு பொண்ணை வந்துட்டு ஒரு பொண்ணையோ பையனையோ வந்துட்டு எனக்கு இவன் செட் ஆவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லை இவங்க செட் ஆவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அடுத்த வாரம் செட் ஆகலப்பா அடுத்த ஆள் மாற்றிக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்காங்களா இல்லை அவங்க கிட்ட பெர்ஃபெக்ஷன் இருக்குது இம்பர்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத மீறி என்னால் இவங்க கூட லைஃப்பை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேத்ஃபுல்லான ஒரு ஒப்பீனியனோட அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்க அப்படின்னும் போது அது உண்மையான அந்த எமோஷனல் ஃபீலிங்ஸ்குள்ளே தான் இந்த ஷோவில் இருக்கவங்க வந்து ஹைலைட் ஆவாங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் பர்சனலாக என்னோட ஒப்பீனியன். அப்படி பார்த்தா இப்போ வரைக்கும் அந்த தான் அந்த ஃபர்ஸ்ட் சேட் அப்படிங்கிற விஷயமும் வந்து எபிசோட் 1லலாம் வந்துச்சு நான் அதை பற்றி பேசியிருக்கேன். எபிசோட் 2ல வந்து ஸ்பைஸ் வச்சு அவங்களோட அந்த ஒரு ஆட்ரிபியூட்டை வச்சு இவங்களை பற்றி இவங்களுக்கான ஒப்பீனியன் இதுவாக இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லவங்கம் அப்படிங்கிற இடத்துல கிராம்புன்னு சொல்லுவாங்க. லவங்கம்னா லவங்கம் கிராம்பு எல்லாம் ஒன்று தான். கிளவுஸ் இங்கிலீஷில் வந்து கிளவுஸ் அப்படின்னு அந்த கரம் மசாலாவோட மெயின் டாமினேட்டிங் ஸ்பைஸான கிளவுஸ் பற்றி பேசும்போது அதை வந்து அசீம்க்கு வந்து பிரியங்கா கொடுத்து இவர் வந்து ஒரு டாமினேட்டிங் பர்சன் இல்லைனா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்பயுமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்ல ஏன்னா அந்த ஆட்ரிபியூட்டுமே அந்த ஸ்பைஸ்க்கு மேலே எழுதியிருக்காங்க அந்த ஆக்டிவிட்டியில். ஸோ அந்த ஒரு டாமினேட்டிங் பர்சன் அப்படிங்கிற முத்திரையை வந்து அசீம் மேலே வந்துட்டு பிரியங்கா வந்து ரொம்ப அப்பட்டமாக வைக்கும். அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே அதை ஓரளவுக்கு ஒத்துக்குவோம். பிக் பாஸ் 6 பார்த்தவங்களுக்குமே அது ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னும் போது அசீம் வந்து இதை பிக் பாஸ் ஷோ மாதிரியே கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் இது பிக் பாஸ் ஷோ இல்லை சார், இது வந்து ஒரு பொண்ணோடது எமோஷ்னல் ஃபீலிங்ஸாக அவளை அப்சர்வ் பண்ணி அவளுக்கான ஃபீலிங்ஸ்குள்ளே அவளை அந்த ஒரு ஃபீல் பண்ண வச்சு அவங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக என்னால் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற ஷோனா இது வந்து கெத்து காட்டுற பிக் பாஸ் ஷோ இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் அசீம் அவர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் அதே மாதிரி இதை பண்ணணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. ஸோ நிறைய பொண்ணுங்களோட வெறுப்பு தான் இதில் அவரால் சம்பாதிக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸில். ஏடன் அப்படிங்கிறோம் ஏன்னா நான் இதில் ஃபர்ஸ்ட் எபிசோடு ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் அவங்கவுங்களுக்கான லைஃப் பற்றின விஷயங்களுமே நான் சொல்லியிருப்பேன். யார் யார் வந்து என்னென்ன ட்ராமாலேருந்து வெளில வந்திருக்காங்க, நார்சிசம், டாக்ஸிசிட்டி, அபேண்டன்மெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து ஜென்ஸ் லேடிஸ் 2 பேருக்குமான விஷயமாவுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்தந்த விஷயங்கள் நம்மளுக்கு காமிச்சாலுமே கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வச்சு அவங்கவுங்க லைஃப்பில் என்ன கிராஸ் பண்ணி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு எபிசோடும் போன எபிசோடில் வந்துச்சு. ஸோ எபிசோட் 4ன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதில் எபிசோட் வைஸ் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படிங்கிறத விடவும் அது 50 மினிட்ஸ் ஷோ அப்படின்னு சொல்லும்போது அந்தந்த எபிசோடில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்தது இல்லை இந்த ஷோ அடுத்தடுத்து எந்த லெவலில் நோக்கி போகும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஷோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வருதுன்னு, அதுலேருந்து என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத தான்
நம்ம பேசணும். ஸோ யார் வந்து நல்ல பேராக தெரியுறாங்க, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக தெரியுறாங்க, இல்லைனா வந்து இவங்க இப்படியே ட்ராவல் பண்ணுவாங்களா, இல்லை நடுவில் டக்குன்னு ஜம்ப் அடித்து வந்துட்டு வேற ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் அடிப்பாங்களா, இல்லை இது ஒரு ஷோவை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் வந்திருக்காங்க. நிஜமான லைஃப் பார்ட்னரையோ லைஃப்கான சீரியஸ்னஸ்னோடவோ இந்த ஷோவை பார்க்காம ஜஸ்ட் இது ஒரு ஷோ தானே, ஒரு ட்ரை கொடுப்போமே என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட யார் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே அந்த ஷோவில் இருக்காங்க. ரியலாக ஒரு லைஃப் பார்ட்னரை தேடி வரவங்களும் இந்த ஷோக்கு வந்திருக்காங்கன்னா இந்த ஷோ பார்க்க தான் அது யார் எப்படின்றது தெரியும். ஸோ யார் ஃபேக்காக இருக்காங்க, யார் ரியலாக இருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது தேஜஸ் அப்படிங்கிறவரோட பேர் வந்து இப்போ வரைக்குமே வந்து அவர் டபுள் கேம் ஆடுறாரா, ஃபேக்காக இருக்காரா, எல்லா பொண்ணுக்கும் ரூட்டோட பார்க்குறாரா அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் அப்படின்னு இந்த ஷோவில் சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிறதே 5 வீக்ஸ் தான். ஸோ இந்த 5 வீக்ஸ்க்குள்ளே நான் வாரம் ஒரு பொண்ணை வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறேன்னா, இல்லை வெளில ஷோ முடிஞ்சு போனோன்னே ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு நான் என்னோட லைஃப் வேற ஷோ வேற அப்படின்னு டிசைட் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிற ஆட்டிடியூடுமே இந்த ஷோவில் வந்து யார் எப்படி இருக்காங்கன்றதை நம்மளுக்கு புரிய வச்சிரும். அப்படின்னும் போது இதை நம்ம ஷோவை பார்க்கணுமா, இல்லை ரியாலிட்டி ஷோவை பார்க்கணுமா, இல்லை ரியல் லைஃபுக்கான ஷோவை பார்க்கணுமா அந்த செகண்ட் லவ் அப்படின்னா அது அவங்கவுங்களோட சாய்ஸு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டியை மட்டும் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இதை சொல்கிறேன். ஏன்னா இந்த ஷோவில் மேபி இதில் வந்து ஓட்டிங்லாம் கிடையாது, யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை இந்த ஷோவில் யாராச்சும் ஒரு கப்பல் வின் பண்ணாங்க அப்படின்னாலுமே நிஜமாவே அவங்க லைஃப்பில் அதுக்கப்புறம் வந்து ரியல் லைஃப் பார்ட்னராக மாறுவாங்களா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஏன்னா இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் சாட்டுங்கிற விஷயத்துலையுமே நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து பழகி பார்ப்போம், ஒத்து வந்தால் லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கலாம், இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கலாம், அது ஒரு லெசன் லேர்ன்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியனோடவும் எல்லாருமே இருக்காங்க. அப்படின்னும் போது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கான விஷயமாக தான் இது போயிருக்காங்க. ஸோ இந்த 5 வீக்ஸில் அவங்கவுங்க ஆப்ஷன்ஸ் என்ன எடுக்கிறாங்க, இல்லை எடுத்த ஆப்ஷன்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக அந்த லைஃப்கான விஷயமாக தான் இந்த ஷோ பார்க்குறாங்களான்றது அவங்கவுங்களோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஒப்பீனியன். அப்படின்னும் போது தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து நேஹா வீணா 2 பேருக்குமே ரூட் விடுற மாதிரி தெரியுது. பட் ஆனால் வீணா வந்து ஆல்ரெடி வந்து தினேஷ் அவங்க கூட வந்துட்டு அந்த சேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் சேட் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு வைப் இருக்குது. அந்த ஸ்பைஸ் அப் விஷயங்கள், அந்த ஸ்பைஸ் ஜார் நான் சொன்னேன் இல்லைங்களா, யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னும் போதுமே நான் வந்து மோனிஷா வெக்கே அவங்க கொஞ்சம் டீசெண்டாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது அப்படியே ட்ராவல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஒரு லைஃப் பார்ட்னருக்குள்ள முக்கியமான ஒரு விஷயமா ஃபர்ஸ்ட் அடிபடுறது வந்து ஒரு பொசசிவ்னஸ். உன்னை எனக்கு பிடிக்கும், என்ன உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத விட உன்னை வேற யாருக்காவது பிடிச்சதா, இல்லை உனக்கு வேற யாராவது பிடிச்சது அப்படின்னா ஒரு சின்ன பொசிவ்னஸ் வரும் இல்லைங்களா. அந்த பொசிவ்னஸோட தான் இவங்களோட அந்த சேட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் 2 பேருமே ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மற்றவங்களும் பேச ஆரம்பிச்சிடறாங்க. இதில் காசிப் அப்படிங்கிற விஷயமே இந்த ஷோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் சேட் முடிஞ்சோடனே கேர்ள்ஸ் ஒரு பக்கம் காசிப் பண்றாங்க, பாய்ஸ் ஒரு பக்கம் காசிப் பண்றாங்க. உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு, இவன் இப்படி இருந்திருக்கலாம், இல்ல இந்த பொண்ணு கூட என் வைப் செட் ஆகிறது